என்ன மேடம் நீங்கள் பெண்கள் இரண்டாம் நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. ஆனால் சில பெண்கள் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சுதந்திரமாக ஆண்களை விட உரிமை பெற்றவங்களா இருக்கிறாங்க. அது எப்படி சாத்தியம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. உண்மையிலேயே அப்படியான பெண்களே இருக்கிறாங்க. ஆனால் அப்படியான பெண்கள் மாதிரி நீங்களும் ஆகணும்னா அதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்குது. இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா நிச்சயமாக நானும் உங்களை வந்து இரண்டாம் நிலை பிரஜைகள் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அப்படி என்ன டெஸ்ட் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? ஆமாம், அப்படி ஒரு டெஸ்ட் இருக்குது. அதில் நான் உங்களுக்கு 10 கேள்வி கேட்பேன் நான். அந்த 10 கேள்விக்கு நீங்கள் உண்மையிலேயே மனசாட்சிக்கு பொதுவாக நீங்கள் வந்து பதில் சொல்லணும். அதில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து ஏற்றுக்கிறேன். ஓகே, நீங்களும் வந்து ஈக்குவல் சிட்டிசன் தான் அப்படின்னு நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அதில் பாஸ் ஆகணும்னா சாதாரணமாக ஜஸ்ட் பாஸ் ஆனாலும் ஆகினா பத்தாது. நீங்கள் டிஸ்டிங்ஷனோட, அதாவது 10க்கு 8 மார்க் வாங்கி பாஸ் பண்ணணும். நீங்கள் ரெடியா? குறைந்தது ஒரு 7 மார்க்காவது நீங்கள் வாங்கணும். அப்போ தான் நான் வந்து ஓகே நீங்கள் இதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவேன். இன்னும் இப்படி புதிர் போடுறேன்னு இருக்கிறீங்களா? இல்லை, நான் சொன்னேன் இல்லையா, நான் தொடர்ந்து 10-25 வருஷமாக இந்த துறையில் செயல்பட்டுருக்கிறேன். சில பெண்கள் வந்து அவர்கள் பெண் பாலாக இருந்தாலும் அவங்க சமூகத்தின் மத்தியில் நல்ல ஒரு 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 அங்கீகாரத்தோடு வாழ்கிறத, இந்த மாதிரியான அந்த தடைகள் இல்லாமல் பெண்ணுக்கே இருக்கின்ற மரபார்ந்த தடைகளை மீறி அவங்க வந்து ரொம்ப இயல்பாக இருக்கிறத நானே பார்த்துருக்கேன். அப்போ அவங்க என்ன வகையான உரிமைகள் பெற்றிருக்காங்கங்கிறத பற்றின ஒரு ஆய்வின் அடிப்படையில் தான் எனக்கு இந்த 10 கேள்விகளை உருவாக்க முடிஞ்சுது. அப்போ நீங்களும் இதுக்கு தயாரா? ஒரு பேப்பரும் பேனா எடுத்துக்கோங்க. ஹலோ ஆண்களே, நீங்களும் தான். ஏன்னா இது ஏதோ பெண்களுக்கான ஒட்டுமொத்தமான விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதையே நீங்களும் இந்த 10 எண்ணத்துக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நிறைய ஆண்களுக்கு அதில் நிறைய சந்தேகங்கள் வரும். நீங்கள் எத்தனை மார்க் வாங்குறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ரெடியா? நம்ம போகலாமா? சரி, இதுதான் என்னுடைய முதல் கேள்வி. என்ன கேள்வினா, உங்கள் உடல் மீது முழுமையான நம்பிக்கையும் அந்த உடல் வலு மீது முழுமையான நம்பிக்கையும் அதிகாரமும் பெற்றிருக்கிறீர்களா? என்னங்க, என் உடல் மீது எனக்கு அதிகாரம் இல்லாமல் யாருக்கு அப்படிங்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இந்த உடல் வலுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படின்னா, அதாவது ஆரோக்கியமாக இருக்கிறதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, நம்ம உடல் வைத்து நம்ம யாராவது சீண்டும் போது அவர்களை வந்து தடுப்பது அல்லது அவர்களை ஆக்கிரமித்தல், இல்லை அங்கிருந்து நம்ம வந்து தப்பித்து போதல் அப்படிங்கிற ஏதாவது ஒரு வகையிலையாவது நீங்கள் உங்கள் உடல் மீது தன்னம்பிக்கை கொண்டவர்களா அப்படிங்கிறது தான். அதுக்கு நான் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன், ஒல்லியாக தான் இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நல்லா ஆரோக்கியமாக போய் நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி எப்படி நம்ம பசங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க பார்த்துருக்கீங்க இல்லையா? இந்த காலத்து இளைஞர்கள்லாம் ரொம்ப ஜிம்முக்கெல்லாம் போயிருப்பாங்க. அந்த மாதிரி பெண்களும் ஆரோக்கியமான உங்கள் உடல் மீதான நம்பிக்கை உடையவர்களா அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அதில் அரை மார்க்கு. இன்னொரு அரை மார்க்கு, அதுலேயே அரை மார்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த உடலை நீங்கள் எப்படி ப்ரெசன்ட் பண்ணணுங்கிறதுல உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். பெண்களுக்கு வந்து நிறைய ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நான் என்ன போடணும், என்ன அணிந்து கொள்ள வேண்டும், எப்படி ப்ரெசன்ட் பண்ணணுங்கிறதுல உங்கள் உடல் மீது உங்களுக்கு அதிகாரமும் தன்னம்பிக்கையும் இருக்காங்கிறது தான். இந்த 2 விஷயம் இருந்ததுன்னா ஓகே, இதில் நீங்கள் பாஸ். ஆனால் அது உண்மையாக இருக்கணும். சும்மா நான் பாஸ்ன்னு சொல்லி நீங்கள் போட்டு போகக்கூடாது. ஓகே, ஒரு கொஸ்டின் முடிஞ்சது. செகண்ட் கொஸ்டின் போகலாமா? செகண்ட் கொஸ்டின், நீங்கள் பொருளாதார தற்சார்பு உடையவரா அல்ல சுயச்சார்பு உடையவரா? ஆமாம், நான் சம்பாதிக்கிறேன், நான் உடனே செக். நோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. சம்பாதிக்கிறதுனாலையோ இல்லை நீங்கள் படிச்சிருக்கிறதுனாலையோ நீங்கள் வந்து சுயச்சார்புன்னு சொல்லிட முடியாது. நீங்கள் படித்து வேலைக்கு போகணுங்கிறது இல்லை. சுயதொழில் கூட செய்யலாம். படிக்காதவங்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சுயதொழிலில் நீங்கள் வருமானம் ஈட்டுபவர்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 3 கண்டிஷன் தான் இந்த கொஸ்டினில். என்னென்னா, ஒன்றும் நீங்கள் சம்பாதிக்கணும், 2வது அதை பாதுகாப்பதற்கான உரிமை இருக்கணும், 3வது அதை செலவு பண்ணுவதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கணும். என்னங்க இப்படிங்கிறீங்க? செலவு பண்ணுறது தானே சம்பாதிக்கணும்? அப்படி கிடையவே கிடையாது. எனக்கே தெரியும், நான் பல வீடியோஸில் சொன்ன விஷயம். பெரிய பெரிய வேலையில் இருக்கிறவங்க கூட ஏடிஎம் கார்டை அவங்க வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களாம் இந்த இதில் டிக் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அது கிடையவே கிடையாது. உங்களுடைய சம்பாத்தியத்தில் உங்களுக்கு மொத்த உரிமையும் உங்களுக்கு இருக்குதாங்கிறது தான். அப்போ தான் நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் எஸ் அப்படின்னு பதில் போடணும். ஓகே, சரி. அப்போ 3வது கொஸ்டின் போகலாங்களா? என்னென்னா, 3வது கொஸ்டின், சுயமாக முடிவெடுக்கும் உரிமை உள்ளவரா? ஆமாம், நான் என்னுடைய முடிவுகள் சுயமாக இருப்பேன். இந்த மேம்போக்கான பதிலெல்லாம் வேண்டாம். அதாவது நீங்கள் என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், நான் குழந்தை பெற்றுக்கலாமா வேண்டாமா, எத்தனை குழந்தைங்க வேணும், இன்னும் நான் எங்காவது ட்ராவல் பண்ணலாமா, இல்லை நான் தனியாக போகிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குதா, இப்படின்னு நீங்கள் ஒரு லைஃப் கான்டெக்ஸ்டில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்கள்லையும் உங்களுக்கு என்ன வகையான முடிவெடுக்கும் உரிமை இருக்குதுங்கிறத நீங்கள் மனசாட்சி பதிலாக கேட்டு அது வந்து சரியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டிக் பண்ணணும்.
நிறைய வீடுகளில் இன்னைக்கு காலையில் என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு கூட தீர்மானிக்கிற உரிமை இல்லை அப்படிங்கிறது தெரியும். அப்படி இருக்கிறவங்கெல்லாம் தயவு செய்து இதை வந்து நீங்கள் டிக் பண்ணிடாதீங்க. ஓகே, இது 3வது. 4வது கேள்வி என்னென்னா, கருத்தை எதிர்ப்பை முன்வைக்கும் உரிமையுள்ளவரா? கருத்தையோ அல்லது உங்களுடைய எதிர்ப்பையோ முன்வைக்கும் உரிமையுள்ளவரா? அப்போ ஆமாம், எனக்கு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நம்ம இந்தியன் அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகிள் 19(7) அருமையாக சொல்லியிருப்பாங்க. என்னது, ரைட் டு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய கருத்தை வெளியிடுவதற்கு நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குங்க. ஆனால் உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடங்கள்லேயே வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் வீட்டிலேயே வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கருத்து சொல்லும்போது உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு 1000 கருத்து வரும். ஆனால் அதை சொல்கிறதுக்கு நீங்கள் தைரியப்படுவீங்களா? அப்படியே மென்று முழுங்கி அதை அப்படியே வச்சுக்குவீங்க. அப்படி இருக்கிறவங்களா தான் இதை டிக் பண்ணாதீங்க. அது நம்ம தொல்காப்பியத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? பெண்கள் வந்து என்னது இது சொல்லுவாங்கன்னா, சொல் எதிர்மொழிதல், சொல்லுக்கு எதிர்மொழி சொல்லுதல் அவளுடைய குணம் அல்லாததுனால அவளுக்கு என்னென்னா அல்ல கூற்றுமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அவளுக்கு கூற்று அல்லாத மொழி, அதாவது உடல் மொழி, போங்க எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படிங்கிறது, விரலை சுரண்டுறது, வேர்க்கிறது, புகுமுகம் புரிதல் அப்படின்லாம் வரும்ல, இந்த மாதிரி உடல் மொழி தான் பெண்ணுக்கு. மௌனம் தான் இந்த விளக்கணையெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதை பாஸ்ன்னு சொல்லி நீங்கள் போட்டுறாதீங்க. நீங்கள் வாய் திறந்து உங்களுடைய கருத்துக்களை எத்தனை பேர் இருந்தாலும், எத்தனை சபையில் எத்தனை பேர் இருந்தாலும் எந்திரிச்சு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா? உங்களுக்கு எதிர்ப்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன், சில தீர்மானங்கள் எடுக்கும்போது அவ்வளோ கோபம் வரும். எனக்கே தெரியும், நிறைய எங்களுடைய பேராசிரியர்களுடைய மீட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பாலிசி டிக்ளரேஷன்லாம் எல்லாருக்கும் எதிர்ப்பு இருக்குங்க. எல்லாம் உள்ளுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிறவங்க கூட குசு குசு குசுன்னு பேசிக்குவாங்க. ஒரு மனுஷன் எந்திரிச்சு சொல்ல மாட்டாங்க. நம்ம எந்திரிச்சு சொன்னோம்னா அதை தான் என்னடா இப்படி எந்திரிச்சு சொல்கிறாங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நோன்னு சொல்கிறதுக்கு இருக்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கா? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்கிற தைரியம் இருக்கா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களுடைய கருத்துக்கள், அதுக்கு வேண்டாம் எதானாலும் நோ சொல்வேங்கிற அர்த்தம் இல்லை. உங்களுடைய விருப்ப வெறுப்புகளை சொல்லுவதற்கான அந்த மொழி தளத்தில் உங்களுக்கு தைரியம் இருக்குதா அப்படிங்கிறதா 4வது கேள்வி. இது பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாராட்ட வேண்டிய விஷயம். 5வது கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, பொது வெளியில் பொறுப்பேற்று செய்யும் திறன் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது. பொது வெளி அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன்லலாம் நிற்கணும் அவசியம் கிடையாது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து அரசியல் ஈடுபாடு இருந்ததுன்னா நீங்கள் அரசியல்லையோ இல்லை கலை இலக்கியங்கள்லையோ இன்னும் பொது சேவை சமூக நலன்கள்லையோ இல்லை அறிவியல் சார்ந்த இல்லை நீங்கள் அதெல்லாம் விடுங்க. நீங்கள் பணிபுரியும் இடங்களில் ஏதாவது ஒரு பொறுப்புகள் வந்ததுன்னா ஐயோ நான் மாட்டேன் அப்படின்னு அப்படியே பேக் அடிக்காமல், இல்லைங்க நான் அந்த பொறுப்பை ஏற்று செய்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு தில்லும் திறமை இருக்கா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. அப்புறம் இல்லை அதையெல்லாம் கூட விடுங்க. நீங்கள் போயிட்டுருக்க வரையில் ஒரு திடீர்னு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. ஆத்தா மாரியம்மா நீ காப்பாற்று அப்படின்னு சாமி கும்பிட்டு கடந்து போகாமல் ஓடி போய் அவங்கள வந்து காப்பாற்றி 108 கூப்பிட்டு இல்லாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து திறன் இருக்குதான். அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் பல பேருக்கு இன்னும் ஒரு இமயமலை மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் நான் நேரில் பார்த்துவேன், அதனால சொல்கிறேன். அப்போ நீங்கள் பொது வெளியில் ஊக்கமாக வந்து செயல்படும் திறன் பெற்றவரா அப்படின்னு இருந்தால் மட்டும் நீங்கள் இதுக்கு டிக் போடுங்க. 6வது கேள்வி என்னென்னா, கால இட கட்டுப்பாடுகளை மீறும் உரிமை உங்களுக்கு இருக்கா அப்படிங்க. கால இட கட்டுப்பாடு ஆமாம் நிச்சயமாக வந்து ஒவ்வொரு பாலினத்துக்கும் ஒரு முறை இருக்குது பாருங்க. புழங்கு வெளி அப்படிங்குவாங்க. நீங்கள் இந்த இடத்த தவிர இந்த இடத்துக்கு போகக்கூடாது. பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு நீங்கள் போகக்கூடாது, ஒத்தையாக போகக்கூடாது, இல்லை கூட்டமாக தான் போகணும். புரியுங்க. ஒரு சினிமாவுக்கு போகிறனா கூட ஒத்தைக்கு ஒரு பொண்ணு போகிறதா? ஐயோ அந்த காலத்துலலாம் இப்போல்லாம் பரவாயில்லைங்க. ஹோட்டலுக்கு போகிறது கூட ஒத்தைக்கு ஒரு பொண்ணு போகிறதா அப்பா அப்படிங்குவாங்க. அப்போ இன்னும் நமக்கு வந்து பெண்களுக்கு விலக்கப்பட்டதான நிறைய பொது இடங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் போகிறதுக்கான ஒரு தைரியம் இருக்கா? கரெக்டாக வீடு ஆஃபீஸு இந்த மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டால் அந்த இடத்துக்கு நீ ஏன் போன அப்படிங்கிற கேள்வி கேட்காத அளவுக்கு உங்களுக்கு போகிறதுக்கான உரிமை இருக்கா? இன்னும் புழங்கு வெளி, புழங்கு நேரம் காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு அலோட்டட் டைம். அதுக்கு அடுத்து நீங்கள் போனால் ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை கூடுதலாக போச்சு, 10 மணிக்கு தான் போக முடியும். உடனே அப்படியாக்கு இப்படியாக்கும் கூப்பிட்டு ஏதோ உலகமாக தப்பு பண்ணவங்கள மாதிரி சொல்லாமல் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் 10 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னு உங்களுக்கு தில்லும் திறமையோடு சொல்கிற தைரியம் இருக்குதா? நீங்கள் ஏன் நைட்டு இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே போக மாட்டேங்க அப்படிங்கன்னா, அது உங்களுடைய இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்குல்ல, உடல் மீதான நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு பயம். ஒரு பக்கத்து வீட்டிலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறனா கூட உடனே துணை வேணும், எனக்கு பயமாக இருக்குது, அச்சம் மடம் நாணம்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காருல, இது இருக்குது. இதெல்லாம் இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் இதை பாஸ் பண்ண முடியாது. இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் உங்களுக்கு ஃபெயில் மார்க் தான், அதை யோசித்து போடணும். 7வது கொஸ்டின் என்ன தெரியுங்களா? அறிவும் திறனும் பெற்றுள்ளவரா நீங்கள்?
என்னங்க நான் படிச்சிருக்கிறேன், நீங்கள் இப்படி ஒரு கேள்வி இங்கே பாருங்க, கற்க கசடர கற்பவை கற்ற பின் எத்தனை பேர் நிற்க அதற்கு தக, எத்தனை பேர் நிற்கிறாங்க அதுக்கு. அதனால இந்த ஏட்டு சுரக்காய் எல்லாம் இல்லை. அறிவுனா உண்மையிலேயே உங்களுக்கு பகுத்தறிவு இருக்குதா, எது சரி எது தப்புன்னு தெரியுதா உங்களுக்கு. பெரிய வக்கீலாக இருப்பாங்க, அவங்க வீட்டில் அவன் அடி வாங்கிட்டு இருப்பான் அந்த பொண்ணு, அப்போ அவங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அதனால் இந்த படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. உங்களுக்கு உண்மையே அறிவு இருக்கிறவங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவை செயல்படுத்துகின்ற திறன் உள்ளவர்களா, அதான் ஸ்கில். உங்களுக்கு அதுக்கான திறன் இருக்கா? இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் ஸ்கூட்டரில் கூட போகிறாங்க, வண்டிகளெல்லாம் போகிறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஸ்கூட்டரில் பெட்ரோல் தீர்ந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அங்கேயே போட்டு வந்துடுவாங்க. இது உங்களுக்கு திறனா? அது ஏன்னா உடனே அச்சம் படம் நானும், எனக்கு எப்படி வெறும் வண்டியை தள்ளிட்டு வர்றது எனக்கு கேவலமாக இருக்குது. இதில் என்ன கேவலம் இருக்குது? அதே ஒரு பையனாக இருந்தால் அழகாக செய்கிறாங்கள, இதில் என்ன கேவலம் இருக்குது? அதை நீங்கள் தள்ளி கொண்டு வந்து என்ன ஒர்க் ஷாப்லேயோ இல்லை நீங்கள் பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னா பெட்ரோல் அடிச்சுட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு திறன் இருக்கா? அப்போது ஒரு விஷயத்தை திறனோடு செய்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுற திறன் இருந்ததுன்னா அறிவும் திறனும் இருக்குது அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணலாம். பயம் இல்லாமல், மடன் இல்லாமல், நாணம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதில் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். அது இருக்காங்கிறத நீங்கள் சுயமாக கேட்டுக்குங்க. 8வது கொஸ்டின் என்ன தெரியுங்களா? அதாவது மரபு சுமத்தி இருக்கும் கட்டாய பணிகள் இருக்குது பாருங்கள். பாலினம் சார்ந்து கட்டாயமாக இது பெண் தான் செய்யணும், இது ஆண் தான் செய்யணும்னு சொல்லி நிறைய மரபுகள் வச்சுருக்காங்கல்ல, அதை மீறுற திறன் இருக்கா? ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்துன்னா, இன்ன பாலினம் தான் டாய்லெட் கழுகணும், இன்ன பாலினம் தான் நீங்கள் எச்சில் கழுகணும், அந்த மாதிரி அதனுடைய ஒதுக்கப்பட்ட மோசமான விஷயங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இல்லை. இது எல்லா மனிதர்களுக்கு தேவையானது, எல்லாரும் அவங்கவுங்க செய்யணும். ஆனால் ஒரு பாலினம் தான் செய்யணும்னு சொல்லி மற்றவங்க கட்டாயப்படுத்தும் போது, ஏன் இது அப்போ மற்றவங்க நீங்களும் செய்யலாமே, ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் உங்களுக்கு இருக்கா? இல்லை நான் என்னது என்னுடைய தலைவிதி இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு காலாகாலங்களில் அந்த மரபு சுமத்தி இருக்கிற கட்டாய அந்த பாலினம் சார்ந்த பணிகளை நான் செய்ய தான் இருப்பேன் அப்படின்னா இதை நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த நடையுடை பாவனை இப்படி தான் இருக்கும், என்னது பொம்பளையாக பிறந்தால் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்க வேண்டும் பொம்பளைங்கிற மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாம் உடைச்சி எறிகிற ஒரு தைரியம் இருக்கிறவங்களா இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கணும். இன்னும் குடும்பத்தில் எல்லோரும் பெரியவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பெண் உட்காந்து, என்ன நடு வீதியில்னா நடு ரூமில் இப்படி உட்காந்துட்ருக்க, எந்திரிச்சு போ, நீ வீட்டுக்குள்ளே போ, உள்ளே இருந்து பேசு. இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இன்றைக்கி இருக்குதுங்க. சிட்டிகளெல்லாம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கிராமங்கள்லாம் இன்றைக்கும் ரொம்ப சர்வசாதாரணம். பொண்ணு எப்படி உட்காரணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுலாம் கூட இன்றைக்கும் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. அதுக்காக நீங்கள் பெரியவங்களை மதிக்காமல் மரியாதை இல்லாமல் நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு அர்த்தம் இல்லை. ஆனால் பாலினம் சேர்ந்து ஒரு பாலினம் சார்ந்து நீ என்னது இன்னவங்களுடைய எச்சில் நீ தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான கட்டுப்பாடுகளை மீறும் திறன் உள்ளவங்களா அப்படின்னா இதில் நீங்கள் பாஸ் பண்ணலாம். 9, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த உணர்ச்சிகளுக்கு அடிமைப்படாதவராக இருக்க உங்களால் முடியுமா அப்படின்னு சொன்னால், அதாவது உணர்ச்சிகளே இல்லாமல் இருந்தால் வெறும் மரம் ஆயிடும். என்ன சொல்லுவாங்க, அந்த நம்ம திருக்குறளெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதர். அப்படி மரம் போல் இருக்கணும்னெல்லாம் உங்களை சொல்லலை, ஆனால் சென்டிமெண்ட் ஃபுல் ஆகிடக்கூடாது. ஒரு அன்பு பாசம் அது இதுன்னு சொல்லி இந்த காரணங்களை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணி அவங்க காரியங்களை பெற்றுக்கொள்ளுபவர்களாக இருக்கக்கூடாது. அப்படியே வெறும் முட்டாள்களாக நீங்கள் உங்களுடைய மனத்திடமும் பகுத்தறிவும் இல்லாமல் அதை என்ன தொட்டது பிடிச்சதுக்கெல்லாம் யாராவது ஒன்று சொன்னால் உடனே எங்கிருந்த லிட்டராக அழுதுட்ருப்பாங்க. அந்த மாதிரியான ரொம்ப என்ன சொல்கிறது, உணர்ச்சி வசப்படுற ஆளா நீங்கள்? உங்கள் பகுத்தறிவே பயன்படுத்தாமல் உணர்ச்சி வசப்படுறவங்களா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். அப்படியா இருந்ததுன்னா நீங்கள் இதில் ஃபெயிலு. இல்லை எது சரி எது தப்பு அப்படிங்கிற தெரிந்தவர்களாக, அதுக்காக நீங்கள் ராட்சசியாக இருக்கணும்னு நான் சொல்லலை. நீங்கள் அன்பு பாசமாக இருக்கலாம், ஆனால் அந்த அன்பு பாசங்கிறது உங்களுக்கே எதிரான ஒரு ஆயுதமாக என்னது மற்றவங்க பயன்படுத்துறதுக்கு நீங்கள் நின்று கொடுக்காத ஆளாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இருக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். கடைசி கேள்வி என்ன தெரியுங்களா, உங்களது செயல்பாடுகளால் நீங்கள் அங்கீகாரம் பெற்றிருக்கிறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு சமூகம் நம்மளை சுற்றி இருக்கிற சமூகம் அதை அங்கீகரிக்கும் போது தான் அதுக்கான ஒரு வேல்யூ இருக்குது. அது நீங்கள் உடனடி ஒரு நாள் செஞ்சுட்டு மறுநாள் கிடைக்கணும்னு இல்லை. நீங்கள் உங்களுடைய தொடர்ந்த அந்த ஈடுபாடும் உங்களுடைய பணியும் இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களை ஒரு சமூகம் என்ன சொல்லும், அங்கீகரிக்கும். அதுக்காக பெரிய பெரிய தலைவராக இருக்கணும் இல்லை,
ஒரு 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 வீட்டில் இல்லாட்டி ஒரு தோட்டத்தில் ஒரு விவசாய கூலிக்கு வர்ற கூலிக்கார பெண்கள் இருக்காங்கல்ல, அதில் ஒருத்தவங்க தலைவராக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க சொன்னாங்கன்னா மற்றவங்க எல்லாரும் அங்கீகரிப்பாங்க. அதுதான் பர்சனாலிட்டிங்கிறது. அப்போ அதுக்கு அப்படி இருக்கணும்னா அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அவ்வளோ அருமையாக இருக்கும். அவங்க மற்றவங்கள எல்லாம் கேர் பண்ணிக்குவாங்க, மற்றவங்க விஷயங்களை எல்லாம் பார்ப்பாங்க, மற்றவங்களுக்காக பேசுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க எல்லாரும் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க என்னங்கிறதுல இல்லை, உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், நீங்கள் இருக்கிற அந்த அந்த வெளியில் உங்களுக்கான அங்கீகாரம் இருக்குதான்னு, அந்த அங்கீகாரம் கிடைக்கணும்னா நீங்கள் அதுக்கான என்ன தகுதிகள் பெற்றவர்களாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 10 கேள்விகள்லையும் நீங்கள் வந்து என்னது மார்க் போட்ட போது எத்தனை மார்க் கிடச்சிதுன்னு சொல்லுங்கள். ஹலோ, உங்களை தான் 5 மார்க் தான் கிடச்சிதா? டோன்ட் வரி, நிறைய ஆண்களுக்கு கூட 5 மார்க் தாங்க கிடச்சிருக்கு. அதனால் நீங்கள் உடனே மனம் தளர்ந்துடாதீங்க. இந்த 10 நீங்கள் எழுதி, நீங்கள் எங்கே பார்க்குற இடம் இருக்கோ அங்கே எழுதி ஒட்டி வச்சுட்டு, அதுதான் என்னுடைய இலக்கு, இந்த 10ஐயும் நான் 10க்கு 10 பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி செய்வீங்க பாருங்கள், அங்கே தான் இருக்குது வெற்றி. அல்லாமல் ஓகே கனலி ஏதோ சொல்கிறாங்க, கேட்குறக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு கடந்து போயிடாதீங்க. தயவு செஞ்சு இது செயல்படும் போது அதனால் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தால் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், அதை கேட்டுகிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஓகே, உங்கள் கேள்வி என்னன்னு எனக்கு புரியுது, இவ்வளோலாம் சொல்கிறீங்களே கனலி, இந்த 10ல் உங்களுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு தான் கேட்குறீங்க. வாவ், நல்ல அருமையான கேள்வி. அந்த கேள்விக்கு நீங்களே ஊகிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு இதில் எவ்வளோ மார்க் கிடைக்கும்னு. நான் போய் எல்லாம் சொல்ல மாட்டேங்க, நான் கரெக்டாக சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் இது எனக்கு எத்தனை மார்க் கிடைக்கும்னு. சரியா? ஓகே, நீங்கள் இந்த பரீட்சை எடுத்துட்டீங்க இல்லையா, இது உங்கள் நண்பர்கள்கிட்டையும் இந்த கேள்விகளை கேட்டு இதில் நீங்கள் எத்தனை மார்க் எடுப்பீங்கிறத கேட்டு பாருங்கள். அவங்கக்கிட்டும் ஷேர் பண்ணிக்கங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். எனக்கு எவ்வளோ மார்க்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, சந்திப்போம். பை.